வாட்ஸ்அப்பை நம்மள யூஸ் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் டெலகிராம் யூஸ் பண்ணியிருந்தவங்க கூட இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கண்டினியூஸ்லி. காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் வாட்ஸ்அப் தூக்கி மல்லேக்கா இங்கே வந்து போட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த வாட்ஸ்அப்பில் இப்போ புதுசாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுது, என்ன வந்திருக்கு, அண்ட் ஏற்கனவே வந்த ஃபீச்சரில் இருக்கக்கூடிய முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்றது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அட் த சேம் டைம் சாப்டர்ஸ் கீழே கொடுத்துருப்பேன். சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கணுன்னாலுமே தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த புதுசாக வரக்கூடிய அப்டேட்டை பற்றி சொல்லிடுறேங்க. ஸோ முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வர போகிறாங்களாம். இது என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ சாட் ஜிபிடியில் போய்ட்டு எப்படி சாட் பண்ணால் அது அப்படி நமக்கு ரிப்ளை கொடுத்துருது பார்த்தீங்களா. நீங்கள் இன்றைக்கி லீவ் லெட்டர் எழுதணும்னா லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கும், இல்லை ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி கொடுக்கும், நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் கொடுக்கும். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேயே பண்ண முடியும் இந்த ஏஐ மெசேஜிங் மூலியமாக. இது இன்னும் வரல, சீக்கிரமாக வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, இமேஜஸும் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த டாலியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஏ பேபி ஃப்ளையிங் இன் த ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி போட்டால் அப்படியே ஒரு குழந்தை வந்து ஸ்பேஸில் பறக்கிற மாதிரி ஒரு இமேஜே வாட்ஸ்அப்லேயே நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். செம ஃபன்னாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, மேக்ஸிமம் வாட்ஸ்அப்லேருந்து யாரும் வெளியில் போகக்கூடாது, எல்லாத்தையும் இங்கே பண்ணுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அடுத்ததாக ஏஐ ஸ்டிக்கர்ஸுங்க. இது ஒரு சில பேருக்கு இப்போ பீட்டாவில் இருக்கிறவங்களுக்கு வந்துருச்சு. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் 7-8 ஃபோனில் எதுலையுமே வரல, 7-8 அக்கௌண்ட்டில் எதுலையுமே வந்து வரல. உங்களுக்கு வந்திருக்கான்றதை சொல்லுங்கள். ஸோ நார்மலாக நம்ம ஸ்டிக்கர்ஸ் அனுப்புவோம். ஏஐ ஸ்டிக்கர்ஸ்னால் என்ன? அதாவது நீங்கள் ஏஐயில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, நீங்கள் சேட் பண்ணுறதுக்கு சொன்னால் வருது, இமேஜ் கிரியேட் பண்ணி தருதுன்னு, அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸை கிரியேட் பண்ணி தரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கேங்கில் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பேர் வச்சு கிண்டல் பண்ணுவோம். இல்லை சப்போஸ் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு பூனையை வந்து கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேட் வியரிங் ஹெல்மெட் அண்ட் ரைடிங் பைக் அப்படின்ற மாதிரி போட்டோம்னா, ஒரு பூனை உண்மையாகவே ஹெல்மெட் போட்டு ஒரு பைக் ரைட் பண்ண எப்படி இருக்குமோ அதுவே கிரியேட் பண்ணி இந்த ஸ்டிக்கராக கொடுத்துரும். இதை நம்ம வந்து நம்ம குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் வந்து ஷேர் பண்ணலாம். செமையாக இருக்குல்ல. அதாவது இன்னும் கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்க போது வாட்ஸ்அப்பில் அப்கமிங் டேஸில். டெக்ஸ்ட் ஸ்டைலிங். இது ஏற்கனவே வந்து ஒரு சில ஸ்டைலிங்ஸ்லாம் வந்து இருக்குது. எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். டே டு டே யூசேஜில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது போல் இன்னும் ஒரு சில ஸ்டைலிங்ஸ் வந்து சீக்கிரமாக வரப்போகுதுன்ற போது சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து டெக்ஸ்ட் வந்து பாக்ஸ்குள்ளே வர்றது, நம்பரிங்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் இதுவும் ஒரு அப்டேட்டில் வரும். அடுத்ததாக நம்ம வாட்ஸ்அப்பை வந்து லாக் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்குன்னு தனியாக ஒரு பாஸ்வேர்ட் போட்டு. இது வரைக்கும் எப்படி இருந்துட்டு இருக்குன்னா, நம்ம ஃபோனுடைய பாஸ்வேர்டு என்ன போட்டிருப்போமோ, என்ன பின் போட்டிருப்போமோ அதே விஷயத்தை வச்சு நம்ம வாட்ஸ்அப் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புது ஃபீச்சர் மூலியமாக வாட்ஸ்அப்புக்குன்னு தனியாக ஒரு பின்னோ நீங்கள் பேட்டர்னோ போட்டு தனியாக வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, சப்போஸ் மற்றவங்க கையிலலாம் போகும்போது ஃபோன் அன்லாக் பண்ண தெரிஞ்சிருக்கும், அவங்களே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிடுவாங்க இல்லையா. இனிமேட்டு அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய சூப்பரான ஃபீச்சர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஐஃபோனில் நீங்கள் ஃபைலாக சேவ் பண்ணாமையே இனிமேட்டு உங்களால் டாக்குமெண்ட்டாக ஒரு இமேஜஸாக அனுப்ப முடியும். அதாவது நம்ம ஏற்கனவே வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான் ஐஃபோனில் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அப்படின்றத போல் ஏகப்பட்ட கமெண்ட்லாம் வந்து போட்டு ஒரு சில பேர்லாம் கெட்ட வார்த்தை வேறு தேட்டுறீங்க. நம்ம ஸ்டாண்டர்டை சொல்லுங்கள் ப்ரோ. உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் இருக்குது, உங்களுடைய கிரிட்டிசிசம் இருக்குன்னா தாராளமாக சொல்லுங்கள். தப்பாக இருந்தால் ஏற்றுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. உங்கள் லெவலை கம்மி பண்ணிக்காதீங்க, சரியா? சரி, இதில் என்ன விஷயன்றதை சொல்லிடுறேன். நாங்கள் பின் கமெண்ட்டில் அன்றைக்கே வந்து பின்னும் வந்து பண்ணிட்டேன். ஒரு நார்மல் ஃபோட்டோவை நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அதோடைய குவாலிட்டியும், ஒரு ஹெச்டி ஃபோட்டோவை நம்ம அனுப்பணும், அதாவது அதே ஃபோட்டோவை ஹெச்டியாக நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பணும்னா அதோட குவாலிட்டியும், அண்ட் டாக்குமெண்ட்டாக அதே ஃபோட்டோவை நம்ம அனுப்புகிறோம்னா அதோட குவாலிட்டியும் ஒன்றா இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை பாருங்கள். ஒரே இமேஜ் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மலாகவும் அமைச்சிருக்கேன், ஹெச்டியை செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கேன், அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டாகவும் அமைச்சிருக்கேன். இந்த 3 ஃபைலுடைய ஃபைல் சைஸ் ஃபஸ்ட்டு வேறு தான் இருக்கும். இது ஒன்றா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக அனுப்புகிற அந்த ஃபோட்டோ அதோடைய கிளாரிட்டி கம்ப்ரஸ் ஆகி அது ஒரு மாதிரி இருக்கும். செகண்ட், ஹெச்டியை செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுவும் ஒரிஜினல் கிடையாது, அதுவும் ஒரு கம்ப்ரெஷனில் இருக்கும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் மாறும், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மூன்றாவதாக டாக்குமெண்ட் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸாக்ட்லி நம்ம ஃபோன் அந்த ஃபைலுடைய அந்த ஃபோட்டோவுடைய ஒரிஜினல் குவாலிட்டி என்னவோ, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அந்த ஃபோட்டோவில் இருக்கோ அது எல்லாமே போய் சேரும். மெட்டா டேட்டாஸ்லேருந்து எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அதுதான் அந்த 3த்துக்கான வித்தியாசம். ஸோ உங்களுக்கு இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரிஜினலாக ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி லைட் ரூமில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு ஃபுட்டேஜ் நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோனில் வந்து ஒரு சாம்பிள் வீடியோ எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம்னா அது உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகாமல் நாங்கள் ஷேர் பண்ணோம் இல்லையா, அப்போல்லாம் அந்த டாக்குமெண்ட் அமைச்சாதான் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் தான் நான் ஒரு கிளாரிட்டியாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அண்ட் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் லாக்கை பற்றி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப்பை டே டு டே யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது பழசு தான், ரொம்ப புதுசெல்லாம் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பே, அதுவும் ஐஃபோனை யூஸ் பண்ணவங்களுக்கு குறிப்பாக நீங்கள்
வாட்ஸ்அப்பே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம மற்ற ஆப்பெல்லாம் லாக் பண்ணுறதுக்குலாம் அந்த பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணி இப்படி பண்ணோம் பாருங்கள், அப்படிலாம் தேவை கிடையாது. வாட்ஸ்அப்லேயே செட்டிங்ஸ் உள்ள ப்ரைவசியில் போய்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பை மட்டும் தனியாக உங்களுடைய ஃபோனுடைய லாக் பேட்டர்ன், நீங்கள் டச் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா அது, இல்லை ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணிங்கன்னா அது, அதை வச்சு ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா அதை வச்சு அன்லாக் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது ஒன்று, இதுவும் பழசு தான். பட் அந்த இன்டைரக்ட் மெத்தட் இல்லாமல் டேரெக்டாக லாக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து சேட் லாக் பண்ணுறது. இதுவும் ஏற்கனவே நம்ம வந்து 2-3 வீடியோலேயே சொல்லியிருக்கோம். பட் இதுவும் இருக்குது. நீங்கள் ஒரு பர்டிகுலர் சேட்டை மட்டும் ஒரு பர்டிகுலர் பர்சன் கூட பேசுறதை மட்டும் நீங்கள் அழகாக வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். அது மேலே லாக்டு சேட்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் வேணும்னா திரும்ப அன்லாக் பண்ணி அந்த சேட்ஸை மட்டும் தனியாக சேட் பண்ணிக்கலாம். ஸோ இது லாக் வேணுன்றவங்களுக்கான ஒரு விஷயம். ஸோ அடுத்ததான் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸுங்க. இதை நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் வந்து வாட்ஸ்அப்பை பற்றி சொல்லியிருந்தோம். இது சீக்கிரமாக எல்லாரும் ரோல் அவுட் ஆகிடும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் ரோல் அவுட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்திருந்ததுன்னா எனக்கு ரோலிங் ஆகுது. சரி, உங்களுக்கு வந்துருச்சுன்னா எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள், சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிட்டு ஒரு டவுன் ஏரா இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் அக்கௌண்ட்னு வந்துடும் ப்ளஸ் ஐக்கானோட. நீங்கள் ஃபுல்லாக ஒரு புது வாட்ஸ்அப் எப்படி செட்டப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஈஸியாக வந்து செட்டப் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சார், அவ்வளோதான். பட் எனக்கு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் டியூவல் ஆப்பை யூஸ் பண்ணி 2 ஆப்பாக மெயின்டைன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரே ஆப்ல 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றது ஈஸியா இல்ல தனித்தனியா இருக்கிறது ஈஸியா? உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த ஃபீச்சரும் நான் வரப்போது லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். ஒரு அன்னோன் நம்பரை நீங்க போயிட்டு டைப் பண்ணி சாட்ல அனுப்பிச்சு கிளிக் பண்ணி இனிமேட் நீங்க வந்து பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நியூ சாட்டுக்கு போங்க, உங்க புது நம்பரை டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த நம்பர் அங்க இருந்துச்சுன்னா சாட்ன்ற ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்க புது நம்பரை சேவ் பண்ணாமையே இப்படின்றதுக்குள்ள சாட் பண்ணவும் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். அது இப்போ எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆயிடுச்சு, உங்களுக்கும் வந்துருச்சான்றதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் இப்போ ரொம்பவே முக்கியம். உங்க ஐபி அட்ரஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நீங்க வாட்ஸ்அப்ல கால் பேசும்போது உங்க ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி உங்களுடைய லொகேஷன்ல இருந்து பல விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில், அதாவது 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் பிரைவசிக்குள்ள அட்வான்ஸ்ன்றதுல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இருக்கு, ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ்ன்னு இருக்கும். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்க பர்டிகுலர் கால் நீங்க பண்றீங்க பார்த்தீங்கன்னா இது வாட்ஸ்அப் சர்வர்ல இருந்து கால் போகிற மாதிரி வந்து மாற்றி விட்டுரும். ஆனா இதனால உங்களுக்கு கால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு பிரைவசி முக்கியமா கால் குவாலிட்டி முக்கியமான்றதை பொறுத்து இதை எனேபிள் பண்ணலாமா வேணாமான்ற டிசிஷனை நீங்க எடுங்க. அடுத்ததா டெலகிராம் இல்ல இது வாட்ஸ்அப்லேயே வந்துருச்சு சேனல்ஸ். டெலகிராம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் வாட்ஸ்அப்பில் இன்னும் அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு எப்படி இருக்கிறத சொல்லுங்கள். அதாவது டெலகிராம்லேயும் இல்லை வாட்ஸ்அப்லேயுமே நம்மளால் சேனல்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சேனல்ஸும் இருக்குது. பட் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சாலுமே அழகாக வந்து அதை நீங்கள் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றும் ஃபைன் சேனல்ஸ் இருக்கும், இல்லை கிரியேட் சேனல்ஸ் இருக்கும். கிரியேட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சேனலை கிரியேட் பண்ணுமோ கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலும் இருக்குது. லிங்க், அஃபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் தாராளமாக மிஸ்டர் தமிழ் டெக்கை அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சில அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம அங்கேயும் வந்து அதோடைய அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் நீங்களும் ஏதாச்சும் சேனல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி வித்தியாசமாக யூஸ் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.